ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிகோட் சினிமாஸ். இந்த தடவை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோகன் ராஜா இவரோட டேரக்ஷனில் ஜெயம் ரவி, நயன்தாரா, அரவிந்த் சாமி இவங்க நடிச்சு 2018 ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வெளிவந்த படம் தான் தனி ஒருவன். இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை எப்போ வரும்னு சொல்லி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி அவங்களும் ஏகப்பட்ட வருஷங்கள் ஓடி போயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. ஆனால் கொஞ்சம் மாதம் முன்னாடி தான் தனி ஒருவன் பார்ட் 2 இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அவங்க விட்டுருந்தாங்க. அந்த நேரத்தை நம்மளும் சரி, சோஷியல் மீடியாஸே சரி, இந்த படத்தில் வில்லன் ரோல் யார் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருந்துட்டு. அதனால அப்படிங்கிறீங்கன்னா பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி எடுத்து நடிச்சிருந்த அந்த மித்ரன் அப்படிங்கிற கேரக்டர் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம நம்ப வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அரவிந்த் அந்த ரோலில் எடுத்து நடிச்சிருந்த சித்தார்த் அபிமன்யம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். அந்த படத்தோட எண்டிங்ல இந்த சித்தார்த் அபிமன்யம் அப்படிங்கிற கேரக்டர் சாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு இணையான ஒரு கேரக்டரா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா கொண்டு வரணும். அது ஆடியன்ஸ் ஏற்றுக்கிற விதத்துலையும் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு வில்லா யார் வரப்போறா அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் ஏகப்பட்ட ரூமர்ஸ் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாஸில் ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனி ஒருவன் பார்ட் 2 இந்த படத்தில் வில்லன் ரோலார யார் நடிக்க போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலிவுட் ஆக்டரான அபிஷேக் பச்சன். இவர் பாலிவுட்ல ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனால் தமிழ்ல எந்த ஒரு படமும் நடிச்சது கிடையாது. இவர் இந்த படத்தில் வில்லன் ரோல் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ட் 1ல நம்ம அரவிந்த் சாமி எடுத்து நடிச்சிருந்தது சித்தார்த் அபிமன்யம் அப்படிங்கிற கேரக்டர் நடிக்க வேண்டியது இவராக தான் இருந்ததா. ஸோ காரணத்தினால இவர் மாதிரி அரவிந்த் சாமி நடிச்சிருந்தாரு. இந்த பார்ட் 2ல இவர் தான் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இந்த தனி ஒருவன் பார்ட் 2 இந்த படத்தோட ஷூட்டிங்கை இந்தியா 2 கூட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெயம் ரவிகளும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்காரு. டேரக்டர் மோகன் ராஜா அவர்களும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல கமிட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சிரஞ்சீவியோட அடுத்த படத்தை இவர் தான் டேரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸும் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் தலா அஜ்குமாரோட AK-264 இந்த படத்தை இவர் தான் டேரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கிடையில இந்த படத்தை எப்படி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எனிவேஸ், நீங்க இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு சினிமா ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருப்போம். பை.